சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களாக நீ புத்திரனேயானால் என்ற தலைப்பிலே சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். அதாவது ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிள்ளையாக அவருக்குள் பிறக்கிறோம். யோவான் 1:12. பிள்ளையாக பிறந்திருக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனிதனில் புத்திரன் என்ற பருவத்திற்கு வளர்ந்திருக்கிறோமா? பிள்ளை என்ற அந்த சைல்டுஹுட் பருவத்திலிருந்து சன்ஸ் ஆஃப் காட், புத்திரன் அல்லது குமாரன், குமாரத்தின் பருவத்துக்கு என்றைக்கு வளருகிறோமோ அன்றைக்கு தான் கிறிஸ்துவின் மூலமாய் அந்த அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறோம். தேவஜனமே, ஈசாக்கு என்ற பிள்ளை வளர்ந்தான். அன்றைக்கு தான் அதுவரைக்கும் பரியாசம் பண்ணின இஸ்மவேல் புறம்பே தள்ளப்பட்டான். சாமுவேல் என்ற பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தான் முதல் பெயர் சபை மட்டும் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டான். சிம்சோன் என்ற பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். இயேசு என்ற பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டிருந்தது. அந்த பிள்ளை என்றைக்கு வளர்ந்ததோ அன்றைக்கு தான் தேவன், பிதாவாகிய தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். சரித்திரத்தை 2ஆக பிரித்தார். வருடம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைக்கிறோம். நல்லது, அவர் விருப்பம். ஆனால் பிறந்தார் என்று இன்ஃபேண்ட் ஜீசஸாகவே நினைத்து கொண்டிருக்கிற நீங்கள், குழந்தையாக பிறந்த இயேசு வளர்ந்தாரே, இன்னைக்கு ராஜாதி ராஜாவாய் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரே, நமக்குள்ள ராஜரீகம் பண்ணுகிறாரே. நானும் ஒரு நாள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தேன், இன்றைக்கு வளர்ந்திருக்கிறேனா, வளர்ச்சி அடைந்திருக்கிறேனா என்று என்றைக்காவது யோசித்தீர்களா? யோசித்தால் ரொம்ப நல்லது. ஆசீர்வாதத்துக்கு யோசித்து அதன்படி வாழ்ந்தால் தப்பவே மாட்டீங்க. பிள்ளை என்ற பருவத்திலிருந்து புத்திரன் என்ற பருவத்துக்கு வளர்ந்த வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். நல்ல தேவ பிள்ளைகள், அன்பான தேவ ஜனங்கள், உண்மையான தேவ ஜனங்கள், பயபக்தியாய் தேவன் ஆராதிக்கிறவர்கள், அவர்களுக்கு பெருமூச்சு இருக்கிறது. வருஷம் ஓடிட்டே இருக்குது, ஆனா மாற்றம் வரலையப்பா. என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையே, என் கடன் மாறலையே, வியாதி மாறலையே, தொழில் விருத்தி இல்லையே, ஆரோக்கியம் கெட்டு போச்சே. தேவஜனமே, நல்லது, ஆண்டவரை நேசிக்கிறீங்க, நான் வளர்ந்துருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளை என்ற பருவத்திலிருந்து புத்திர என்ற பருவத்துக்கு வளர்ச்சி அடைந்து இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே மாட்டீங்க. ஒருவேளை அப்படி வளர்ச்சி அடைந்திருந்து நன்மை வரலன்னா லேட்டானால் பெஸ்டான உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சகரியா எலிசபெத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது: அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றம் அற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாக இருந்தார். வசனம் அப்படி சொல்லுது. ஆனால் லேட்டாச்சு. ஆனால் இயேசுவுக்கே வழி ஆயத்தம் பண்ணுகிற தி பெஸ்ட் யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொடுத்தார். ஸோ நீங்கள் உண்மையிலே வளர்ச்சி அடைந்திருக்கீங்க அப்படின்னா, நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் பிளெஸ்ஸிங் இல்லைன்னா கண்டிப்பாக லேட் ஆக தி பெஸ்ட் உங்களுக்கு காத்திருக்கிறது. கவலைப்படாதீங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்துருக்குறோமா? வளர்ந்தாந்தாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நீங்கள் போய் தேட வேண்டாம் ஆசீர்வாதத்தை, நன்மை தேடி ஓட வேண்டாம். உபாகம் 28:1 ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஓம் மேலே வரும். வேலை உன்னை தேடி வரும், திருமணம் உன்னை தேடி வரும், பிரைஸ்ல சுகம் உங்களை தேடி வரும், நன்மை தானா தேடி வரும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். இந்த உபாகம் 28:1 அதனுடைய எபிரேய அர்த்தம் நிறைய இருக்குது. அதில் ஒன்று, நீ உண்மையாக சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அதாவது பிள்ளை என்ற பருவத்திலிருந்து புத்திரனாய் வளர்ந்திருந்தால், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து உன்னை மிதிச்சு உன்னை நிரப்பி பின்னாடி தள்ளிட்டு ஓவர்டேக் பண்ணுமா பிளெஸிங். ஆசீர்வாதம் உன்னை பின்னுக்கு தள்ளிட்டு ஓவர்டேக் பண்ணுமா, பஸ் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி. அப்படியே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது. கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். என்றைக்கும் தேவன் நல்லவர். அவருக்கு தீமையை செய்ய தெரியாது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் அவர் காரணம் அல்ல.
அநேகர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா நம்ம முற்பிதாக்கள் அப்படி வளர்த்துட்டாங்க. ஐயா, நடக்கிற எல்லா தீமைக்கு 2 பேர் காரணம், தேவன் காரணம் கிடையாது. யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அழிக்க வரலப்பா, ஜீவனை கொடுக்க அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன்றார். பேதுரு கூட ஒரு சீசன் சேர்ந்து சொல்லுகிறார்கள், நம்மளை அந்த கிராமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்காங்கல்ல, எலியா அக்கினி இறைக்கு 50 பேரை கொன்ற மாதிரி கொன்றுவோம். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க இல்லை, ஜீவனை கொடுக்க வந்தார். ஐயா, வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், தோல்வி, வேதனை எதுவுமே மாறல, போராட்டம், குழப்பம், இதுக்கு தேவன் காரணர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் அன்பானவர் அல்ல, இயேசு அன்பானவர் அல்ல, அன்பானவராகவே இருக்கிறார். இயேசு நல்லவர் அல்ல, நல்லவராகவே இருக்கிறார். என் பாக்கெட்டில் ஒரு 10 சாக்லேட் இருக்குமானால் என்கிட்ட சாக்லேட் இருக்குன்னு சொல்லுவது சரி. ஆனால் நானே சாக்லேட்டாக இருந்தால் எங்கே கிடைச்சாலும் இருக்க தான் செய்யும். அதே போல தான் இயேசு சாக்லேட் அவர்கிட்ட இல்லை, அவர் சாக்லேட்டாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். எங்கே கடிச்சாலும் அன்பு தான் வரும். என்ன துன்பப்படுத்தினாலும் நல்லவராகத்தான் இருப்பார். சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுத்தா என்று அவனையும் கட்டிப்பிடித்து முத்தம் செய்தார். அவன் காலையும் கழுவினார். அவருக்கு தெரியும் இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். நாமளாக இருந்தால் 2 காலையும் வாரி மேல்விட்டு கீழே தள்ளி போடான்னு தள்ளி போட்டிருப்போம். ஏசு அவன் காலையும் துடைச்சார், அவன் காலையும் கழுவி துடைத்தார், அவனையும் கட்டிப்பிடித்து சிநேகிதன் என்று சொன்னார். வளரணும் ஆவிக்கிற வாழ்க்கையில். பிள்ளை என்ற பருவத்திலிருந்து புத்திரன்ற ஒரு நிலைக்கு வளர்ச்சி அடைந்தது ஆசீர்வாதம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் நல்லவருங்க, அவர் நல்லவராகவே இருக்கிறார். அன்பு அவர்கிட்ட இல்லை, அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அறியாமல் தெரியாமல் எல்லாம். ஆனால் சில வசனம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. நான் இப்போ அந்த டிபேட்டுக்குள்ளே பார்க்க விரும்பலை. நீங்கள் ஹோல் பைபிளை சாராக பிழிஞ்சு பாருங்கள், அவர் அன்பை மட்டும் தான் தெரியும். ஆனால் எழுதி வச்சுட்டாங்க, உன்னை முச்சந்தலை மொட்டையாக்குவார், உன் கையை ஒடிப்பார், காலை ஒடிப்பார். அப்படி இல்லை. உபாகம் 28 14க்கு மேலே நிறைய இருக்குது. அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க எழுத்தாளர்கள் அவங்க கிடைச்ச ஞானத்தில். ஆனால் உபாகம் 28 1:14 சொல்லுது, செவி கொடுத்தால் ஆசீர்வாதம், செவி கொடுக்காமற் போனால் சாபம். அது கர்த்தர் காரணம் அல்ல. உடனே இது வேறொரு கிருபை உபதேசம் பேசிடாதீங்க. நல்லது தான், சத்தியம் என்றைக்கு மாறாது. கொஞ்சம் செழிப்பாக இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும் பேசினா உடனே செழிப்புணர்வு சொல்லிடாதீங்க. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்கிறது. ஐயா, பணத்தை பற்றி பேச தப்பு இல்லை, ஐஸ்வர்யமாக வாழணும், அதை பேசணும். ஆனால் அதுவே 52 வாரம் பேசிக்கிட்டு இருந்தால் அது கள்ள உபதேசம். ஆனால் நல்லவர் என்பதை 52 வாரம் பேசி தான் ஆகணும். அவர் காட் இஸ் குட், அவர் நம் தேவன் நல்லவர். அப்போ தீமைகளுக்கெல்லாம் யார் காரணம்? 2 பேர் காரணம். 1 நம்முடைய எதிராளியாகிய பிசாசு, 2 நாம தான் காரணம். நாம இடம் கொடுக்காம பிசாசு உள்ள வர முடியாது. அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகட்டால் ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் 5-fold செக்யூரிட்டி, 5 அடுக்கு பாதுகாப்புக்குள்ளே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். 1, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, 24 hours. உன்னை தொடரவன் கண்மணி தொடரான்னு சொல்கிறார்ல, 24 hours பார்த்துக்கிட்டு இருக்கிறார், பார்வைக்குள்ள வச்சிருக்கிறார், பிரசனத்தில் வச்சு நடத்துகிற ஆண்டவர். 2வது, இயேசுவின் நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. 3வது, இயேசுவின் ரத்தம் நமக்கு பூசப்பட்டிருக்கிறது. 4வது, உள்ளங்கையில் வைந்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, வரைஞ்சி வைக்கல, நான் பச்சை குத்தி வச்சிருக்கிறாராம் ஹீப்ருவில். 5வது, 2க்கு மேற்பட்ட தூதர்கள் எப்போ நம்ம கூடவே இருக்கிறாங்க. இந்த 5 அடுக்கு மீறி காத்து கருப்பு சோன் எதுவும் கிட்ட வர முடியாது. நாம் இடம் கொடுக்காத வரையில் ஒரு பொய் சொன்னால் போதும், இந்த 5 அடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும். ஒரு எதிராளி இந்த பூமியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். இந்த பூமி இப்போ ஆண்டவர் இயேசு அவருடைய கையில் இல்லை, பிசாசின் கையில் இருக்குது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி வருகிறான், அவன் கண்ட்ரோலில் இருக்குது. ஒருவன் கர்த்தரோடு இருக்கும்போது அவன் பாய்ச்சவன்ட்ட பலிக்காது. ஒரு பொய் சொன்னால் அந்த 5 அடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக விலகிறோம். விலகுன அடுத்த நிமிடமே யார் கண்ட்ரோலில் போயிடுறான் அப்படின்னா பிசாசின் கண்ட்ரோலில் போயிடுறான். அப்போ யார் அடிப்பா? யார் அடித்தது? யார் கையை ஒடிச்சது? ஏசப்பா இல்லை, ஒடிச்சது அவன், இடம் கொடுத்தது நாம. ஆனால் பழி அவர் மேலே. சில சகோதரிகள் சாட்சியில் நான் கேட்டிருக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப குடிச்சு ரொம்ப அட்டுழியம் பண்ணார், அடியன்னு அடித்தார். ஆனால் விடலை. ஆண்டு ஒரு நாள் என் ஹஸ்பண்டு காலை 2ஐயும் உடைச்சாரு பாருங்க விபத்தில். மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். இப்படி ஒரு சாட்சி இல்லை, பல சாட்சி கேட்டிருக்கிறேன். உடனே ஒரு அல்லிலே 50 அல்லிலே வேறு. அதுக்கு அவருக்கு ஒடிக்க தெரியாதியா, காயம் கட்டத்தான் தெரியும். காயப்படுத்தி கட்டு போடும் கத்தரேன்னு ஃபாதர் பாடிட்டார். இப்போ அவர் யோசிக்கிறார், ஐயே பாடிட்டமேன்னு. காயப்படுத்தது அவன், கட்டு போடுகிறது தேவன். நடந்த உண்மையை சொல்லட்டுமா?
ஒரு மனுஷன் ஏசப்பா அன்புக்குள்ளே வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 அடுக்கு பாதுகாப்பு ஒன்று கிடையாது. அவன் ஆட்டோமேட்டிக்காக பிசாசு கண்ட்ரோலில் இருக்கிறான். அப்போ பிசாசின் கண்ட்ரோலில் இருக்கிற அவனை காலை ஒடிச்சது யார்? அவன். ஆனால் அவன் காலை ஒடிச்சு படுக்கையில் போட்ட பிறகு அவன் ஓடிட்டான். ஓடிச்சிட்டு அன்பின் தேவன் கிட்ட போய், மகனே உன்னை நேசிக்கிறேன்ப்பா, இப்படி ஆகிட்ட அவன் நிலைமைன்னு கிட்ட வந்து அவன் படுக்கையில் நேசித்து அன்பு கூர்ந்து சுகத்தை கொடுத்து ரட்சித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. செஞ்சது அவன், இவர் இல்லை. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க பாஸ்டர்? வாழ்க்கையில் மாற்றம் வரலன்னா 2 பேர் காரணம். ஒன்று பிசாசு, என்னோட நாம. முதலே சொன்னேன், ஒருவேளை கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கிறேன், மாற்றம் வரலன்னா அதை பற்றி கவலை இல்லை. அவங்க டென்ஷன் ஆகாது, பதட்டம் வராது, எந்த குழப்பம் வராது, அஸ்தோத்திரம், அமைதியாக இருப்பீங்க. காலம் வரும்போது பல உயர்வை டாப்பில் கொண்டு போயிடுவார். ஆனால் 99.9% பிசாசுக்கு அறிந்து அறியாமல் இடம் கொடுத்தது நாம. அதனால் அந்த பிரச்சனை மாறவில்லை, கஷ்டங்கள் மாறவில்லை. அன்பு தேவஜனமே, புத்திரனையானால் நீ சுதந்திரவாளி. யார் புத்திரன் என்பதைத்தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44, 45 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் பிள்ளை அல்ல, புத்திரனாய் இருப்பீர்கள். புத்திரனையானால் நீ சுதந்திரவாளி. தேவஜனமே, இந்த நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோமா? எல்லாருமே அன்பா இருக்கிறோமா? சத்துருக்களை நேசிக்கிறோமா? சபிக்கிறவங்களை ஆஸ்வதிக்கிறோமா? பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறோமா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க. இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்களா? சொந்த குடும்பத்தில் எத்தனை பேசலை, ஒரே திருச்சபையில் எவ்வளோ பகை, எரிச்சல், கோபம், இருமாப்பு, வைராக்கியம். வெளியே விடுங்க. ஆண்டவர் இயேசு இயேசு இயேசுன்னு ஆராதிக்கிற ஜனத்துக்குள்ள எத்தனை கசப்பு. ஐயா, சபை நடத்துகிற எத்தனை பாஸ்டர்ஸுக்குள்ள ஒரு பாஸ்டர் மேலே கசப்பு, வைராக்கியம், இன்னொரு ஊழியக்காரன் நேசிக்க முடியல, வெறுப்பு, கோபம், எரிச்சல். எப்படி எழுப்புதல் வரும்? ஜபிக்கிற தப்பு இல்லை, ஆனால் எழுப்புதல் வருமா பாஸ்டர்னா? வரும், ஆனால் வராது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? 1-2 பேர் கத்தரிக்காய் கிடக்காருங்க பற்றி அவங்கள கொண்டு கண்டிப்பாக வரும். ஆனால் அநேகர் வாயில தான் பேசுகிறாங்க, வாழ்க்கையில் வெறுக்கிறாங்க. எழுப்புதல் பேசி ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு மணி இல்லை, அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, கசப்பு, வைராக்கி, இருமாப்பு. எப்படி ஜெபம் வேலை செய்யும்? வளர்ச்சி இல்லையே. வளர்ச்சி இல்லையே. வளர்ச்சி அடைந்தாதான் நீ சுதந்திரவாளி. எழுப்புதலை சுதந்திரிப்பாய், எழுப்புதலை நீ பயன்படுவாய், எழுப்புதலை கர்த்தர் நிலைநிறுத்துவான். வளர்ச்சி அடையணும்ப்பா. இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்டுகிட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சிலர் சொல்கிறாங்க, என்னால் மன்னிக்க முடியலையே. அவங்க நினைக்கும் போதெல்லாம் அவங்க செஞ்சது எனக்கு அப்படியே கண்ணில் வருது, அப்படி வேதனையாக இருக்கே பாஸ்டர். ஒரு முறை சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து கேட்டாங்க, ஐயா, என் சகோதரன் எனக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டா நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? அவர் சொன்னார், 70 தரம் அப்படின்னார். உடனே கால்குலேட்டர் போட்டு டைப் பண்ணாதீங்க, இன்ஃபினிட்டிவ், எத்தனை 1000 முறை வந்து தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பா. உடனே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இவர் கேட்டது வேற, இவங்க சொல்கிறது வேற மாதிரி தெரியுது, வேற இல்லை. அவங்க நாம அறிந்து வைத்திருக்கிற விசுவாசத்தை சொல்லவில்லை. இயேசு சொன்னார், எத்தனை முறை வந்தாலும் மன்னிப்பா. உடனே இவங்க சொல்கிறாங்க, எங்களால் முடியலையே அப்பா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நான் நேரத்தில் தெரியுமா, எங்களால் முடியல. உடனே அவர் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து கடலில் நடப்படுவாய் என்று சந்தேகப்படாமல் சொன்னால் சொன்னபடியாகும். எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் தெரியுது, ஆனால் சம்மந்தத்தோடு தங்கத்தை பேசுகிறார். அவர் சொல்கிறார் மன்னிங்கிறார், மன்னிச்சுட்டே இருக்கிறாரு. இவன் சொல்கிறான் முடியலைங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்குள்ள கசப்புன்னு அத்திமரம் இருக்கு பார்த்தியா, அதை பார்த்து பேசு, அதை பார்த்து பேசு. என்னால் என் அக்காவை மன்னிக்க முடியும், என் அண்ணனை மன்னிக்க முடியும், எங்கள் மாமியை, எங்கள் மருமகளை, என் தங்கச்சியை, என் தம்பியை, சக விசுவாசி என்னால் மன்னிக்க முடியும். நான் அவர்களை மன்னிக்கிறேன். தேவ அன்பு எனக்குள்ள இருக்கிறது, நான் தேவனுடைய வித்து, என்னால் மன்னிக்க முடியும், மன்னிக்கிறேன், அவர்களை ஆஸ்வதிக்கிறேன்னு முதல்ல சும்மா சொல்லுங்க. சொல்ல 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 தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பும். அது நிரப்ப நிரப்ப உள்ள இருக்கிற அத்தி மரம் வெளியே போயிடும். கசப்பு. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. ஆபிரகாம் சொன்னது யாரு?
கிறிஸ்தவங்கள்லாம் ஆபிரகாம் சந்ததி, ஹிந்துஸ் இஸ்லாமியர்கள்லாம் வேற சந்ததியா? நோ, எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததிகள் தான். நீங்கள் எவ்வளவு அதிகமாக மற்றவங்களை ஆஸ்வதிக்கிறீங்களோ முதல்ல கசப்பு வெளியே போகும், ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்வாதம் உங்கள் மேலே கபா கபான்னு வந்துக்கிட்டே இருக்கும், பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். தெருவில் நடந்து போகும்போது ஒவ்வொரு வீட்டையும் ஆஸ்வதிங்க. அவ யாரோ பரவாயில்ல, ஆஸ்வதிங்க. ஒரு சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது சர்ச்சை பிளஸ் பண்ணுங்க, அந்த ஊழியக்காரர் ஆசீர்வதிங்க. பார்க்குறவங்களாம் பிளஸ் பண்ணுங்க. அவங்க அதுக்கு பாத்திரமா இருந்தால் போகும், இல்லைன்னா அது சேர்த்து அத்தனை வட்டி முதல்ல உங்களை நிரப்பும். சபிக்கிறவங்களை ஆஸ்வதிக்கிற தன்மை வந்திருக்குன்னா நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க புத்திரன். சத்துருவை நேசிக்கிறீங்க புத்திரன். திருமணம்னா உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் ஃபங்க்ஷன், முதல்ல யாருக்கு இன்விடேஷன் வைக்கணும்? யாருக்கு வைப்பீங்க? சில சொன்னாங்க ஏசப்பாக்கு வைப்போம், சரி சர்ச்சில் கொண்டு போய் வச்சு ஜோம் பண்ணிட்டீங்க, ஓகே. ரெண்டாவது யாருக்கு வைப்பீங்க? சில சொல்கிறாங்க என் கூட வந்து தாய் மாமன் தகவலுக்கு வைக்காட்டா கொண்டு போடுவான், சரி வைங்க. மூணாவது யாருக்கு வைக்கணும் தெரியுமா? யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்களை வெறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ அவங்க லிஸ்ட் எடுங்க. தாம்பளத்தொட்டு வாங்குங்க. தாம்பளத்தொட்டை கொடுத்துட்டு உருட்டிட்டு வந்துடாதீங்க. தாம்பளத்தொட்டில் பழத்தெல்லாம் வச்சு இன்விடேஷன் அதோடு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தான் முதல் கார்டு என் அண்ணனுக்கு வச்சதுக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக குடும்பம் வந்துருங்க. தீமையை நன்மையினால் வெல்லுகிறவன் நான் புத்திரன். தீமைக்கு தீமை செய்கிறவன் பிள்ளை, அவன் வளர்ந்தவன் அல்ல, அவன் புத்திரன் அல்ல. ஐயா நான் என் பணத்தெல்லாம் வியாதிக்கு செலவழிச்சிட்டேனே, வியாதி குணமாகல. குணமாகாதுக்கா தம்பி, சகோதரா, பாஸ்டர், குணமாகாது கசப்புள்ள இருக்கிற வரைக்கும். நீ என்னைக்கு உங்கள் உறவுகளோடு நண்பர்களோடு நீங்கள் சமாதானமாகி கசப்பு வெளியே போகுதோ அன்னைக்கு தாங்க உங்கள் வியாதி குணமாகும். தொடர்ந்து அடுத்த எபிசோடில் நாம் தியானிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, அப்பா பிள்ளை என்ற பருவத்திலிருந்து புத்திரன் பருவத்துக்கு வளரணுமே, அப்பொழுதுதான் நம்முடைய ஆசுவாத்துக்கு நாங்கள் சுதந்திரவாளி என்று தியானித்து கொண்டிருக்கிறோமே. இந்த சத்தத்தை கேட்க ஒருவரும் சத்துருக்களை நேசித்து சபிக்கிறவனை ஆஸ்வதித்து பகைக்கிறவனுக்கு நிந்திக்கிறவனுக்கு துன்பப்படுத்துறவனுக்கு நன்மை செய்து அவங்க நன்மைக்காக ஜெபம் செய்து புத்திரன் என்ற பருவத்துக்கு வளர்ந்து ஆசுவாத்தை சுதந்திரித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் ராஜ்யத்தை கட்ட கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.